கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 39வது வசனம். மார்க் 14:39. அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஒரு விசை கண்களை மூடி எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே, இயேசு வாயை திறந்து பிதான்னு நிறைய வாட்டி கூப்பிட்டிருக்கிறார். ஒரு வாட்டியாவது அம்மான்னு கூப்பிட்டாரா? மரியாளோடு இயேசு 2 முறை பேசுகிறதை, அதாவது ஊழியத்தின் வந்த பிறகு அந்த 2 முறை அவர் எப்படிதான் கூப்பிடுவார் தெரியுமா? ஸ்திரீன்னு தான் கூப்பிடுவார். பரலோகத்துல அப்பாதான் உண்டு. ஆமே. அப்ப உண்மையிலே சரி, நம்ம செய்திக்கு வருவோம். இப்படி போனா ஸ்டடி ஆயிரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதுக்கு இதை சொல்றேன்னா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல அம்மாவே இல்ல, பிதாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த இடத்துல வச்சு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிருக்கலாம்? யோவான் யோவான் இங்க பாரு, அம்மாவை பாத்துக்கோன அப்படி சொல்லி இங்க அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணிருந்தா எது கட் பண்ணணும் தெரியுமா? ஜெபத்தை கட் பண்ணணும். நமக்கு டைம் இல்லைங்கிறதுக்காக நம்ம எதை கட் பண்றோம் தெரியுமா? லைஃப்ல பிரேயரை கட் பண்றோம். ஜெபத்தை ஒருத்தங்க கட் பண்றாங்கன்னா அவங்க பரலோக தொடர்பை துண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவும் ஜெபமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு 5 காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்து வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். எப்படி வேணாலும் டைட்டில் வச்சுக்கலாம். ஜெபமும் இயேசுவும், அல்லது இயேசுவும் ஜெபமும். அவர் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு சபையே, நம்முடைய லைஃப்ல வாலிபர்கள் கேட்கறீங்க. வாலிபர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வாலிபர்களே நல்ல கவனிங்க, பிள்ளைகளே நல்ல கவனிங்க. நமக்காக ஜெபிக்கிறவங்க பேரண்ட், ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபிக்காம இருப்பாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ற பெரிய தப்பு. இவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க லைஃப்ல அவங்க பண்ற பெரிய தப்பே தான். ஜெபம் என்றால் என்ன? அதாவது தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த தொடர்பு, அந்த ரட்சிப்பின் அனுபவம் வர்றது வரைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்கு. ஆனாலும் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்து பிள்ளைங்களை ஜெபம் பண்ண பழகி கொண்டு இருக்கிறோம். அந்த அந்த தொடர்பு, அந்த தேவனோடு உள்ள சந்திப்பு உண்டான பிறகு எனக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, சர்ச்சில் ஜெபம் பண்றாங்க, பெற்றோர் ஜெபம் பண்றாங்க, இப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க தெரியுமா? அது எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? யோனா கப்பலின் அடித்தட்டில் படுத்து கொண்டிருந்த போது எல்லாரும் அவங்கவங்க தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்த நிலை. கடைசியில் ஜெபத்தின் முடிவில் அவனை தூக்கி எங்க போட்டாங்க? அதுதான். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நம்ம பர்சனல் லைஃப்ல அது எனக்காக என் மனைவி ஜெபம் பண்றான், எனக்காக என் புருஷன் ஜெபம் பண்றான், எனக்காக அவங்க, எனக்காக என் மனைவி சாப்பிடுறான். சொல்றோமா? சொல்ல மாட்டோம். விட்டா மனைவி பிளேட்ல இருந்து ஒரு இட்லி கூட எடுத்து வைப்போமே தவிர, எனக்கா இன்னைக்கு மார்னிங் யாருமா சாப்பிடுற? நீ சாப்பிடுறியா? சரி, அப்ப நான் மத்தியானம் சாப்பிடுறேன். இப்படி யாரா சொல்லும்? அது சொல்ல மாட்டேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லையே. சொல்லுவாங்க, அப்படி
தலைவலி தலைவலி மாறவே வேண்டாம், தலை வெடிச்சு போகட்டும், அந்த அமிர்தாஞ்சன் எடுத்து லைட்டா போட்டு விடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்றதெல்லாம் நிறைய பேசுவோம். நம்ம லைஃப்ல ஐயோ டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை கட் பண்றோம். ஆனா எதை வேணாலும் நீ உன் லைஃப்ல கட் பண்ணு, ஜெபத்தை மட்டும் கட் பண்ணிராத. உன் லைஃப்ல ஜெபத்தை மட்டும் கட் பண்ணிராத. ஜெபம் உன் லைஃப்ல இல்லைன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். தொடர்பு எல்லைக்கு ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, என்ன ஆச்சுன்னு. இதுதான் சத்தியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு நேரங்கிறது இரண்டாவது மேட்டர். நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறோமா உள்ளே இருக்கிறோமா? இயேசுவை பாருங்கள். இந்த கொஞ்ச நேரத்துல தூங்கி எழும்பி காலையில வருவாங்கனால அது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ராத்திரியில வர போகிறார்கள். இயேசுவுக்கு அது நன்றாய் தெரியும். காரணம் யூதாஸ் எழும்பி போயிட்டான். அவன் போய் கொஞ்ச நேரத்துல கூட்டிக் கொண்டு வர போகிறான். இது இந்த ராக்காலம், இயேசுவை பிடிக்கிற காலம். அந்த நேரத்துல அவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, 1 மணி நேரமாவது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த 1 hour சொன்னது எப்போ தெரியுமா? அவருக்கு நேரம் இல்லாத போது. நமக்கு நேரம் இருக்கும் போதே 1 மணிக்கு பிச்சி பிச்சி பிச்சி, காலையில 15 நிமிஷம், மதியம் 15 நிமிஷம், எவ்வளவு நேரம் ஆச்சு? அரை மணிக்கு. இன்னைக்கு 35 நிமிஷம். அப்போ நைட் எவ்வளவுதான் பண்ண போதும்? இந்த மெடிசின் போடுற மாதிரி. இயேசுவுக்கு டைமே இல்லாத டைம். அவர் என்ன கேட்கிறார்? இப்ப உனக்கு நேரமே இல்லை பேதுரு, அதனால ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் கத்தியோட நிறுத்தி இருக்கலாம். சிலர் அப்படி பார்க்கிற பார்வை அப்படிதான் இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவும் ஜெபமும் என்று எடுக்கும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. நாமும் நம்முடைய பிரேயர் லைஃபும் அப்படி எடுக்கும் போது நமக்கு எல்லாமே கைகூடி வந்தால் 1 மணி நேரம் திகைப்பது, 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்றதே நமக்கு சேலஞ்சா இருக்குல்ல லைஃப்ல. இயேசுவுக்கு டைமே இல்லை, கொஞ்ச நேரத்துல பிடிக்க வராங்க. அப்படி டைம் இல்லாத நேரத்துல கூட அவர் மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்றார். அதன் அர்த்தம் என்ன? ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெபம் இல்லாத வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமே, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் ஆமென், ஜெப சிந்தை என்னில் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும். அன்பு உள்ளமே, பெற்றோரை உங்க கையில பிள்ளைகளை நம்பி கொடுத்திருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு அந்த பிள்ளைகளுக்கு என்று நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஃபியூச்சர் நமக்கு முன்னாடி பெரிய கேள்விக்குறியா இருக்கும் போது நம்மால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடி. உட்பட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. உட்பட்ட பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோதனைக்கு உட்பட்டுட்டோம் வைங்கள, மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம். மறுதலிக்காம இருக்கிறது சேலஞ்சான காரியம்.
சோதனைக்கு பேதுரு உட்பட்டுருவான். உட்பட்டதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு மூட்டுற இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து பேதுரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருந்தாரா? இயேசுவை நினைக்கிறதுக்கே முடியல. இயேசுவை நினைக்கவே முடியல. இயேசு அப்படி எனக்கு தெரியாதுன்ட்டா. மறுதலிக்காம இருக்கிறதே பெரிய சேலஞ்சான விஷயம். எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்யணும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா நம்மளால நம்ம லைஃப்ல பிரேயர் இல்லைன்னா நம்ம எதை வச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பாருங்க. அவர் வைத்து போன அந்த அடிச்சுவடை பாருங்கள். அந்த இரவுல ரொம்ப பிஸியான இரவு, பதட்டமான இரவு, ரொம்ப ஒரு முக்கியமான இரவு, டைமே இல்லாத இரவு. டைம் இல்ல. ஏன் ஜோமன்ல கேட்ட நாம சொல்றதுலாம் டைம் இல்ல. டைம் இல்லாத இடத்துல அவர் 1 hour ஸ்பெண்ட் பண்றார் பிரேயருக்கு. டைம் இருந்தா இரவு முழுவதும் ஜெபிக்கிறத பைபிள்ல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் நிலையை உணர்ந்து நம்ம இதுக்கெல்லாம் கிருபையை கேட்கணும். இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் கிருபையை கேட்கட்டும். ஆண்டவர், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜெப அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அவர் ஜெபத்துக்கு தடை வராதபடி பார்த்து கொண்டார். ஜெபத்திற்கு தடை வராதபடி பார்த்து கொண்டார். அதே மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 32வது 33வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு தெரிந்தெடுத்த சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இப்ப அவர் ஜெபம் அப்படின்னு போகும்போது 2 செட்டா பிரிக்கிறார் பாருங்க. மற்ற 9 பேரையும் ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து விட்டு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறார். அதாவது நம்முடைய பிரேயருக்கு தடை வராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்க கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்னாரோடு நான் நெருங்கி பழகுனா என் பிரேயருக்கு தடை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டுன்னா நான் அந்த பழகிறத விடக்கூடாது. எதை விடணும் தெரியுமா? அந்த நெருங்கி பழகிறத விடணும். இயேசு கால் கழுவும் போது இந்த 3 பேர் காலை மட்டும் கழுவல, 12 பேருடைய காலை சேர்த்து தான் கழுவினார். அதன் அர்த்தம் என்ன? அவரிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவருடைய அன்பு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவருடைய பிரேயருக்கு தடை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? ஆண்டவர் யாருன்னு கேட்கிறவன்ட்ட போய் கர்த்தர் என்ன இப்படி ஒரு வார்த்தையை நம்ப பண்ணிருக்கிற, நான் காத்திருக்கிறேன்னு சொன்னா எடுபடுமா? அவன் கேட்கிற கேள்வி, அவன் வைக்கிற கொஸ்டின் நம்மை தடுமாற பண்ணும். அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். இன்னைக்கு அநேகருடைய பிரேயர் லைஃபுக்கான தடைக்கான காரணம் என்ன தெரியுமா? அநேகரோடு நெருங்கி பழகிறதல்ல, அந்த நெருக்கம். ஒருத்தங்க கூட நெருங்கி பழகிறதுனால நம்ம ஜெபஜீவியம் கட்டியெழுப்பப்படுகிறதா அல்லது இருந்த கட்டியெழுப்பப்பட்ட ஜெபஜீவியம் இடிக்கப்படுகிறதா என்பதை சிந்திக்கணும். அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், தேவனுக்கு கொடுக்கிற ஸ்தானம், தேவனுக்கு கொடுக்கிற இடம், தேவனுக்கு கொடுக்கிற நேரம், இதெல்லாம் நாம் மனிதர்களுக்கு கொடுப்பது நிமித்தம் நம்முடைய ஜெபஜீவியம் கட்டியெழுப்பப்படுகிறதா அல்லது இடிக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுக்கு இதில் அன்பு தாழ்ச்சி, இதுக்கும் அன்பு தாழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேற.
இதை தவறாய் புரிந்து கொள்ள, ஐயோ நான் நெருங்கி பழகாததும் அந்திரையா என்ன நினைப்பானோ, அல்லது வேற நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்கள பிலிப்பு என்ன நினைப்பானோ, அவன் என்ன நினைப்பானோ, இங்க நினைக்கிறது இல்ல விஷயம். ஏன் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது? ஏன் ஜெபத்துக்கு, ஏன் பிரேயர் லைஃபுக்கு, ஏன் இந்த பேதுரு யோவான் யாக்கோபு மட்டும் கூட்டிட்டு போனார்? ஏன்னா அவங்க போட்டு தான் மீனால, அப்படியா இல்ல. ஏன்னா இந்த 3 பேரும் ஜெபத்துக்கென்று கிரயம் கொடுத்தவர்கள், ஜெபத்துக்கென்று கிரயம் கொடுக்கிறவங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. என்ன கிரயம் கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு விசை உயர்ந்த மலைக்கு இந்த 3 பேரையும் கூட்டிட்டு போவார். அங்கே யாரதான் கூட்டிட்டு போறார்? இந்த 3 பேரையும். மீதி 9 பேர் எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு கேள்வி, ஏன் இவங்களை மட்டும் கூட்டிட்டு போறார், ஏன் இவங்களை மட்டும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம், இந்த ஜெபத்தை பத்தி பேசுறதுனால ஒரு காரணத்தை சொல்றேன். 3 பேரையும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் இயேசு மறுரூபமானார். மறுரூபமாகி அவங்க அந்த மகிமையை இவங்கள பார்த்தாங்க. திருப்பி கீழே வராங்க. கீழே வந்ததும் சீஷர்கள் இயேசுவின் இடத்துல என்ன சொல்வார்கள் தெரியுமா? இப்போ ஒரு இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கும் போது உங்களை விட்டுட்டு உங்க கூட இருக்கிறவங்களை மட்டும் அதை லீட் பண்றவங்க கூட்டிட்டு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்ததும் நீங்க என்ன கேட்பீங்க? கரெக்டா யாரும் என்னைய கூட்டிட்டு போகல, இப்படிதான் கேட்கணும் விருப்பம் இருந்தா. இந்த 3 பேரும் இயேசு கீழே கூட்டிட்டு வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் மற்ற 9 பேரும் இயேசுவின் இடத்துல என்ன கேட்பாங்க தெரியுமா? எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? என்ன கூடாம போயிட்டு? கீழே வேற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தகப்பன் தன் பையன் பிசாசினால அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு வரான். சீஷர்கள் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறாங்க, அந்த பேய் போகல. இப்ப இயேசு வந்ததும் அந்த பேய் போயிட்டு. போனதும் சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எங்களை ஏன் கூட்டிட்டு போகல? அப்படியா? எங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பேதுரு யோவான் யாக்கோபு எங்க கூட்டிட்டு போறார்? ஜெபம் பண்றதுக்கு. எப்பாடா நல்ல வேளை என்ன கூப்பிடல. பேதுரு அங்க போய் தூங்குறாரு, அது 2ஆம் மேட்டர். ஆனாலும் ஏறி போறாரு. ஆண்டவர், எங்க ஆண்டவர் போறீங்க? ஜெபம் பண்ண போறேப்பா. நான் ரைட், போலாம். ஜெபம் பண்ணுவோமா? நமக்கு நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோமா? அப்படி சொல்லும் போது மீதி எல்லாரும் மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேதுரு யோவான் யாக்கோபு சொல்லும் போது உடனே அந்திரையா ஆண்டவரே, என்னால நான் ஏன்ப்பா தகுதி இழந்தேன் உங்க கூட வருவதற்கு? கேட்டாரா? கேட்கல. அதாவது வலுக்கட்டாயமா பிடிச்சு இருத்தி ஜெபம் பண்ண வைக்க மாட்டார் ஆண்டவர். ஐயோ கூட்டாங்களே, இன்னைக்கு பிரேயர் வச்சிட்டாங்களே, ஐயோ நம்மள பாக்குறாங்களே, கேமரா இந்த பக்கம் திருப்புறாங்களே, தூக்கம் போச்சே. இவங்கெல்லாம் கிரயம் கொடுக்கிறவங்க. ஜெபத்துக்கு பகல் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து எப்படி பிஸியோ அப்படியே சீஷர்களும் பிஸி. அவ்வளவு பிஸி. அவன் இயேசு ஜெபம் பண்ண போகும்போது இந்த 3 பேர் கிரயம் கொடுக்கறாங்க. கிரயம் கொடுக்கறவங்களை எப்பவுமே, அதாவது பிரேயருக்கு பிரையாரிட்டி கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம லைஃப்ல நம்ம சர்க்கிளுக்குள்ள அவங்களுக்கு முக்கியமான இடம் இருக்கணும். ஆனா எனக்கு என்ன ரொம்ப பரிதாபம்னா, ரொம்ப வசதி படைச்சவங்க, ரொம்ப இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்ம லைன்ல வச்சிருக்கிறது நமக்கு ஏதோ பெருமையா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு எருமையும் இல்லை. நம்ம லைனுக்குள்ள ஜெபத்துக்குன்னு கிரயம் கொடுக்கறாங்க தெரியுமா? அவங்க இருக்கணும். நம்ம கான்டாக்ட் எடுத்து, ஆமா யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படி கேட்டா, எனக்கு இன்னால தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு. அதுல எல்லாம் சிலர் பாராட்டுற பெருமையை பார்த்தா, ஆண்டவரோடு ஏரோது ஐக்கியமாகிறதுக்கு ரொம்ப துடிச்சான். ஆண்டவர் மெதுவா போய் ஏரோது வீட்டுல தண்ணீரை ரசமும் ஆக்கிட்டு அப்படி வந்திருந்தாருன்னா சாப்டர் வேற. அதெல்லாம் ஆமே. ஜெபத்துக்கு கிரயம் செலுத்துவாங்க. சிலர் ஜெபிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்கள தயவு செய்து
நான் கண்ணை மூடும் போது உங்களை சுத்தி இருளா இருந்துச்சு. கண்ணை மூடினா எல்லாருக்கும் இருளாதான் இருக்கும். சிலர் அப்படி ஆயிக்கணும், எனக்கு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தெரியுங்க, நம்ம ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ண முடியும். இவங்க ஜெபத்துக்கு கிரயம் கொடுக்கிறவங்க, இவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். தானியேல் பாருங்க, உயர்த்தப்பட்ட பிறகு அவனுக்கு ஒரு காரியம் வந்ததும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிடுறான். ஏன்னா அவங்க எல்லாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. நம்ம லைஃபுடைய சர்க்கிள் இருக்குல்ல, அப்படி ஒவ்வொரு வட்டமா கூடிட்டே இருக்கும். நெருங்கின சொந்தம், பக்கத்து சொந்தம், 10 கிலோமீட்டர் சொந்தம், தூரத்து சொந்தம், இப்படி எல்லாம் வரும். நம்ம லைஃப் பார்த்தா இவங்க எனக்கு ஒண்ணு விட்டு அவங்க விட்டு சில சொல்லி 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 யாரை சொல்றேனே மறந்துடுவாங்க. இவங்க நம்ம தாத்தாக்க அப்பாக்கு, ஆமா நம்ம யாரை சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு தூரம். இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வட்டங்களை போட முடியும். பட் நமக்கு நெருங்கின சொந்தங்கள் அப்படின்னு பார்த்தா, அதாவது உறவின் முறையா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். ஆனா நம்ம ஹார்ட்டுக்கு நெருங்கினவங்களா இருக்க வேண்டியவங்க யார் தெரியுமா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம். அப்படிப்பட்டவங்க இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு இந்த இடத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, தன்னுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடி. பெந்தேகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 4000 பேர், அப்புறம் எண்ணிக்கை கடக்காத கூட்டம் வருது. அங்க சில மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு, ஒழுங்கா விசாரிக்கல, அப்படி இப்படின்லாம் ப்ராப்ளம் வந்ததும் சீஷர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க பாரு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நல்ல அபிஷேகம் பெற்ற ஆட்களை நீங்களே தெரிந்தெடுத்து விசாரிக்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இது எங்களுக்கு கட்டாயிடக்கூடாது. நாங்க இப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு இருந்தா எங்களுக்கு பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்டுரும். அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, ஜெப ஜீவியம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்றதுக்காக போகும்போது 16வது அதிகாரம் 16வது வசனம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அவள் எதிர்பட்டாள். எதிர்பட்டு என்ன சொல்லுகிறாள்? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அவள் அநேக நாள். எப்பெல்லாம் அவள் செய்வா தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு. அப்ப சாத்தானுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இவன் பிரேயரை ஸ்டாப் பண்ணணும். நிறையவருடைய ஜெபம் எப்ப ஸ்டாப் ஆகும் தெரியுமா? பிரேயருக்கு போய் உட்காரும் போது யாராவது கூப்பிட்டுருக்காங்களான்னு போனை பார்ப்பாங்க. ஜெபம் போச்சு. ஏன்னா யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன் கூப்பிடல? குறி சொல்லுகிற ஆவி எந்த வழியா வரோன்னு, இது குறி சொல்லுகிற ஆவி பவுலுக்கு. நமக்கு வரதெல்லாம் குறி வைக்கிற ஆவி. அப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வந்திருக்கா, நமக்கு என்ன வரும்? டவுட் வந்திருக்கும். யார் கூப்பிட்டுருப்பா? கூடி போனா கஸ்டமர் கேர்ல இருந்து ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணு, எவ்வளவு நாளா வச்சிட்டு இருக்க அப்படின்னு. வேற யாரு கூப்பிடுவா? வழக்கமாய் அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எதிர்கொண்டு பிரேயரை தடுக்கணும். பவுல் பாருங்க, பவுல் அந்த அவனுடைய எல்லைக்குள் விடவில்லை. அவன் கொஞ்ச நாள் பார்த்து ஸ்டார்டிங்ல கண்டுக்கல, போக போக பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆவியில வைராக்கியம் கொண்டு என்ன சொல்லுகிறான் என்றால், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே
அவ ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும் என் பிரேயருக்கு தடை வருது. அதுவும் திடீர்னு ஜெபிக்கிறவனுக்கு தெரியாது. அதனுடைய 16வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டான். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையும் வழக்கமாக்கி கொண்டான். வழக்கமா அவன் ஜெபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களுக்கு தெரியும் பிரேயருக்கு கொஞ்சம் சின்ன தடை வருது அப்படிங்கிறது. உடனே அவங்க யாரோடு போராடுவாங்க தெரியுமா? ஆவியோடு. பிரேயருக்கு தடை வந்துடக்கூடாது. அந்த அம்மா நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். என்ன அருமையான வார்த்தை. ஏதாவது அவங்க அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா? ஒரு வார்த்தை மிகைப்படுத்தி சொல்லிச்சா? இல்ல. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இப்படி அநேக நாள் அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது ஒரு வார்த்தை தப்புன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா ஜெபம் பண்ண போகும்போதுதான் சொல்லணுமா? ஜெபம் பண்ணும் போதுதான் வரணுமா? சிலர் சில முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது இப்படி நான் ஜெபம் பண்ணும் போதுதான் சொல்லணுமா? எவ்வளோ நாள் இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கு. ஒரு ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும் ஜெபத்துக்கு தடை வருதுனாலே அவன் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம லைஃப்ல எதுக்கு வேணாலும் தடை வரலாங்க. ப்ரமோஷனுக்கு தடை வரலாம், தப்பு கிடையாது. எந்த காரியத்துக்கும் தடை வரலாம். ஆனா ஜெபத்துக்கு மட்டும் தடை வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேயருக்கு மட்டும் தடை வந்துடவே கூடாது. வந்துட்டுனாலே எல்லாத்துக்கும் தடை வந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேம்ல இருந்து தண்ணி திறந்ததும் பல கிளைகளில் ஆறா தண்ணி போகும். ஒவ்வொரு ஆற்றையும் அடைப்பது ஈஸியா, ஒரேடியா டேம் அடைக்கிறது ஈஸியா? இதுதான் அவன் செய்யறான். பல ஆசீர்வாதத்தின் வாசல்களை, இவன் சம்பளத்துல கை வைப்போம், இவன் சுகத்துல கை வைப்போம், இவன் அதுல கை வைப்போம், இதுல கை வைப்போம், இப்படி அவன் செய்யறதுக்கு பதிலா மொத்தத்துல சாத்தானே யாரு நேர் வழியா வர்றவனே கிடையாது. சாத்தானாலே ஷார்ட்கட், பக்க வழியா அப்படி வரவன் தான். அதுக்காக ஏதாவது ஷார்ட்கட் வேலை போய் சாத்தானுக்கு என்ன பேரு? இந்த குறுக்க போய் சிலர் இந்த தெருவழியை இப்படிதான். நாங்க முந்தி கேரளுக்கு போகும்போது ஒழுங்கா ஒரு ரோடு இருந்து அந்த வழியை போகும்போது ஒரு சகோதரர், இல்ல 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 நான் இந்த வயலோட போவேன். பாதி தூரம் ஆகல, வண்டி நிக்குது, ஒரு பெரிய ஆணி உள்ள ஏறி டயர் பஞ்சர் ஆகி கடைசியில் அன்னைக்கு அவர் கேரளுக்கு வரல. அவர் டயரை மாத்தி வர்றதுக்குள்ள நாங்க கேரளெல்லாம் பாடி முடிச்சு. இப்படி நிறைய ஷார்ட்கட்ல போய் அவன் தடுக்க பார்ப்பான். எப்படி தடுக்கலாம்? இவனுக்கு இங்க மொத்தத்தில் எங்க கை வைக்க? பிரேயர்ல கை வச்சிரு. ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. இரண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மார்க்கு 14வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. 33 பாருங்கள். பேதுருவை நான் வாசிக்கிறேன். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்ப அவருக்கு கொஞ்சம் திகில், கொஞ்சம் வியாகுலம், கொஞ்சம் கஷ்டம். அவருக்குள்ள என்ன ஆகுது? தொடங்குனது என்ன செய்தா தெரியுமா? தனியா போயிட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஜெபிக்கிறவங்க நம்ம சுத்தி இருந்தாலும் நம்ம லைஃப்ல தனி ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கவனமா கேளுங்க. தனி ஜெபம். 12 ஜனங்களுக்கு தெரிந்ததை விட 12 சீஷர்களுக்கு தெரிந்தது இயேசுவை குறித்து அதிகம். அந்த 12 சீஷர்களிலே
மற்ற 9 பேருக்கு தெரிந்ததை விட இந்த 3 பேருக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். இந்த 3 பேருக்கு தெரிந்ததை விட பிதாவுக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்மை அப்பப்ப பார்க்கிறவங்களுக்கு தெரிந்ததை விட அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்ததை விட நம்மோடு நெருக்கமா இருக்கிறவர்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். ஆனால் இவங்களுக்கு தெரியாததும் நம்ம லைஃப்ல இருக்கிறது. அது ஒருத்தருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பர்சனல் பிரேயர். இதுதான் தனி ஜெபம். இதுதான் தனி ஜெபம். அதாவது மற்ற 9 பேருக்கு தெரியாதது இயேசு இந்த 3 பேருக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் மறுரூபமான போது அவர் மகிமை. இது யார்கிட்டயுமே சொல்லாது. ஆனா அந்த 3 பேருக்கும் தெரியாதத இயேசு பிதா கிட்ட மட்டும்தான் சொல்றார். அதாவது நம்மை ஆண்டவருக்கு தாங்க தெரியும். ஆனா நம்ம லைஃப் அப்படி இருக்கணும். என் லைஃப்ல நான் பப்ளிக்கு முன்னாடி வெளிப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு அறிமுகமானவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது. எனக்கு நெருக்கமானவர்கள் வெளிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேல இங்க பாருங்க, அவர் வியாகுலப்பட தொடங்கினதும் கொஞ்சம் நான் தள்ளி போயிட்டு வரேன். அதாவது என் லைஃப்ல நான் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அது எல்லாத்தையும் என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரை அவங்க ஸ்தானத்தில் இறக்கி வைத்து பார்க்கிறேன் அல்லது அவர்களை ஆண்டவர் ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து பார்க்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவரை மற்றவர்கள் ஸ்தானத்தில் இறக்கி வைக்கிறோம் என்றால் நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். மற்றவர்களை ஆண்டவருடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கிறோம் என்றால் நாம் அவர்களை விக்கிரகமாக்கி விட்டோம் என்ற அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அவர் வியாகுலப்பட தொடங்கினதும், ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அழ போகிறார். இதுக்கு அடுத்து என்னாக போகிறது? அவருடைய வியர்வை அப்படி அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு பிரஷர். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த பிரஷர் ஜாஸ்தியாகி நரம்புகள் கட்டானாதான் இப்படி வருமா. எந்த அளவுக்கு அவர் தொடங்கினதும் பேதுரு யோவான் யாக்கோபிட்ட நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் இப்ப வாரேன்னா. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. ஆகார் அலைந்தது இஸ்மவேலுக்கு தெரியும். ஆகார் அழுதது இஸ்மவேலுக்கு தெரியாது. அவளுக்கு அழணும்னு வந்ததும் பிள்ளைய செடிக்கு கீழே வச்சுட்டு ஒரு அம்பு ஏகிற தூரத்துல போய் உக்காந்துருந்து, ஹல்லேலூயா, நம்முடைய அலைச்சல் 4 பேருக்கு தெரியலாம், நாம அழுறது அவருக்கு மட்டும்தான் தெரியணுங்கிற நிலைமையில வியாகுலப்பட தொடங்கின. பெயின் ஜாஸ்தி ஆகுது. பெயின் ஜாஸ்தியானதும் அவருக்கு தெரியும், ஆண்டவரே, அதாவது என்னுடைய வேதனையின் உச்சம் உமக்கு மட்டும் தெரிந்தால் போதும். என்னுடைய வேதனையின் உச்சம் இருக்கிறது இல்ல, இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவ்வளவு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு. இவர் வியாகுலப்பட தொடங்கினார், அவ்வளவு தெரிஞ்சா போதும் பேதுருவுக்கு. இவர் திகிலடைய தொடங்கினார், அவ்வளவு தெரிஞ்சா போதும். மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும். அப்ப யாருக்குதான் உங்க எல்லாம் தெரியணும்? என்னை விட்டு விலகாத நல்ல பங்கு, நான் தனித்திரேன், பிதா என்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் என்னோடு இருக்கிற என் அப்பாவுக்கு மட்டும். அவருக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதும் அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு தெரிஞ்சா போதுங்க. அவர் அங்க போய் முழங்கால் போட்டு கல்ல உட்கார்ந்து அழுதது, அவர் சத்தமிட்டு அழுதார் என்று, அழுது விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் தெரியல, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். Thank you, Holy Spirit. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும்
கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயின் ஜாஸ்தி ஆனதும் அவருக்கு இப்போ சத்தம் போடணும். அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா பேதுரு? உண்மையிலே அவர் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருந்து இப்படி சத்தம் போட்டு இருந்தாருன்னா அவங்க தூங்கி இருப்பாங்களா? எப்படிங்க தூக்கம் வரும்? இயேசு அவங்க தூங்குனது தூங்கணும்னு தூங்கல, அவங்க இந்த மேட்டர் ஒரு சீரியஸா எடுக்கல. அவர் காட்டல. அவர் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதுமே நல்ல கவனிங்க. இப்படி ஒரு லைஃப் தேவைன்னா நமக்கு தேவனோடு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கு தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லைன்னு வைங்கள, நம்ம பெயின் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கொட்டிட்டு இருப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை முதல்ல சந்திக்கிறார் பெத்தேலில். சந்திக்கும் போது அந்த இடத்துல ஆபிரகாம் இல்ல, யாக்கோபை. அந்த இடத்துல யாக்கோபு அழுதானா? அழல. யாக்கோபு இப்பொழுது யாரை முதல்ல பார்க்கிறான்? அடுத்து ராகேல பார்க்கிறான். ராகேல பார்த்ததும் யாக்கோபு என்ன பண்ணா? ஓன்னு அழுக. நான் வீட்டில் தான் இருந்தேன், எங்க அம்மா அப்படி அனுப்பி விட்டாங்க. ஓன்னு ஒரே அழுக. இந்த அழுகை அவன் யார்ட்ட அழுதுருக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அழ முடியல. ஏன்னா உறவு இல்லை. அதனாலதான் அப்பா கூட நல்ல உறவு இயேசுவுக்கு இருந்ததுனால அவர் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல இருந்து அழுதுருவேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் எழுப்பி போயிட்டார். ஆனா இதே யாக்கோபு 20 வருடம் கழித்து திரும்பி வரும்போது ஏசா 400 பேரோட கூட வருகிறான் என்றதும் யாக்கோபு அழுக வருது, பயம் வருது. உடனே யாக்கோபு எல்லாரையும் மறுகரைப்படுத்தி விட்டு யாபோக்காற்றின் கரையில உட்கார்ந்து வேதம் சொல்லுகிறது அழுது கெஞ்சினான். அவன் அழுது கெஞ்சினது தன் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. நமக்கு நம்ம லைஃப்ல என்னுடைய சீக்ரெட் பார்ட்ட நான் என் அப்பா கிட்ட மட்டும்தான் என்கிற அனுபவத்துல நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு இருக்கிறதா? அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு. எஸ், அவ்வளவுதான். எஸ், எவ்வளவு பெரிய பாரத்தை, அதாவது அவ்வளவு பெயின், அதாவது அவர் மனசுல என்னதான் இருக்கு தெரியுமா? அவர் பாடுபட போறதா இருக்கு. அவர் பேசுறது அதான். அவர் மறுரூபமான போது ஐயோ, மோசே எலியா வந்து நிப்பாங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட இயேசு என்ன பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? எருசலேமிலே பட போகிற பாடுகளை குறித்து. அப்போ சீக்கிரட்டா பேசும்போது நைட்டு தூங்காம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆனா சீஷர்களோடு படகுல போகும்போது இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருந்ததும் சீஷர்கள் எழுப்பி என்ன கேட்பாங்க தெரியுமா? உமக்கு கவலை இல்லையா? இப்படி வாழணும். கவலை கண்ணீர்லாம் அப்பா கிட்ட மட்டும், கூட இருக்கிறவங்க முன்னாடி நான் ஜாலியா இருக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா புயல் அடித்தாலும் உன்னை பார்த்து கேட்பார்கள், இவனுக்கு என்ன கவலை, இவனுக்கு என்ன கவலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கவலை இல்லையா? ஆமென். ஆனா அவர் நைட்டு பாருங்க, அவருக்கு தூக்கம் இல்ல. அவர் போய் உட்கார்ந்து இருந்து, அப்பா என் ஆவில நான் கலங்குறேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்லவா, என்னன்னு சொல்லவா? அதெல்லாம் அங்க. ஹல்லேலூயா. நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே, நீர் இருக்க நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. கைகளை உயர்த்தி சொல்லோ, யெகோவா ஈரே,
யெகோவா ஈரே, யெகோவா. துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன். துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தே, துயரத்தால் நான் துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேனப்பா. துணையாய் நீர், ஆமே. வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீரே. கைகளை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. நம்முடைய ஜெப ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்ம இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக. மறுபடியும் ஜெபிக்க தயங்காதிருங்க. தெளிவு கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டு. பதில் இல்லைனாலும் பலன் உண்டு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள் எழுந்து நிற்கலாமா? முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும். உடரகல மதனரே, ஜெப சிந்தை. ஆமென். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமே ஜெபிக்கின்றவர். அறைக்குள் கதவை பூட்டி இதயத்தை உம்மிடமே உறங்காத கண்கள், உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும், ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெபிக்கிற அனுபவம், ஜெபமே வாழ்க்கையாகிற அனுபவம் எனக்கு வேண்டும். ஏக்கத்தோடு ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமே. ஏசப்பா, என் லைஃப்ல பிரேயர் மட்டும் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா. உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். வேண்டும்பா. ராக்கால தரிசனம் தாரும், ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், உடரவலகதனரே. ஆமென். உறங்காத கண்கள் வேண்டும், உறக்கம சந்தனல மக்கதனரபா. ஓ
ஓடர பலபரபா சந்தர பலபரபா ஏமர பலபக்கர யாந்தனரபா சந்தனலப கதரோ ரீபலபரப துடர பலபரா. ஆமே ஜப ஆவி என்னில் ஊற்றோ. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓரலா கமா சந்தனரப கடரியாந்தனரபலரா. ஹalleluya ஹalleluya. உறங்காத கண்கள் வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். ஆமென். ஆமென். ஜெப ஆவி ஆமென். ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. விரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி, தரை மட்டும் என்னை தாழ்த்தி, இதயத்தை உம்மிடமேந்தி. இந்த ஜெப ஜீவியம், இந்த ஜெப அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஓரலாமா கதனரே. உறங்காத கண்கள் வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். ஜெபம் ஜெபம் ஜெப ஜீவியம், ஜெப ஜீவியம். ஓரா மாஷேகாலா மாதானரா அந்த நாமா கரோ ரீமாமா. ஜெப ஆவியை ஊற்றுங்க, 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 ஜெப ஆவியை ஊற்றுங்க. வாலிபர்கள், முதியவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். உடரமா சந்தரமா கலமரமா. ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாருக்குள்ளது ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி. ஓரா மக்கலமா சந்தனமா. ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. உடக்கமரமா சந்தனலமா. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஜெப ஜீவியம்? இயேசுவின் இடத்தில் வெளிப்பட்ட இந்த ஜெப வாழ்க்கை விரும்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்து. என் லைஃப்ல பிரேயர் மட்டும் கட்டாயிரவே கூடாது. இயேசுவே, நீங்க உண்மையா கேட்பீங்கன்னா இப்பொழுதே அந்த ஜெப ஆவி உங்க மேல ஊற்றுகிறார். அந்த அறைக்குள்ள கதவு போட்டு, அறைக்குள்ள போய் டோரை லாக் பண்ணதும் அப்பா இருக்கிறத நீ பாப்ப. ஓரா மாமா ஷேகா மாமா தானாமா. ஜீசஸ், ஜீசஸ். அன்பு உள்ளமே, இந்த ஒரு செய்தியை கேளுங்கள். உன் கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும் தெரியுமானால், ஆகாரின் கண்ணீர் கர்த்தருக்கு தெரிந்தது, துறவின் தண்ணீர் பிள்ளைக்கு தெரிந்தது. உன் கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும் தெரியுமானால், நன்மையான தண்ணீர் உன் தலைமுறைக்கு தெரியும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கணும். ஜீசஸ்,
சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறி. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க, சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க, உம் கிருபை நிறைந்திடுமே. ஆமென். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க, உம் கிருபை சோராமல் ஜெபித்திட அப்பா ஜெபஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. சோராமல் ஜெபித்திட, சோராமல் அப்பா ஜெபஆவி வரம் தாரும், ஜெபஆவி வரம் தாருமே, தடையாவும் கைகளை உயர்த்தி தயை கேட்டு, தயை கேட்டு உம் பாதம். மறுபடியும் சொல்லுங்க, தயை கேட்டு, தயை கேட்டு உம் பாதம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, தயை கேட்டு, தயை கேட்டு. இன்னும் தேவை கிருபை தாரோம், இன்னும் தேவை கிருபை. நல்ல தகப்பனே, இன்னும் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே கிருபையா எழுந்தருளி அசைவாடினீர். உமக்கு கோடி நன்றி. பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்து ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையிலே நீர் ஜெபத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு போதித்தீர். எங்கள் வாழ்க்கை அப்படி மாறட்டும். ஜெபம் மிக மிக முக்கியமானது. இந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா எங்களை உருவாக்கி நிறுத்தி, இந்த சிந்தையை எங்களில் உண்டாகட்டும், இந்த கிரியை எங்களில் விளங்கட்டும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆகார் தன் கண்ணீரை உமக்கு காண்பித்தார், உமக்கு மட்டும் காண்பித்தார். அந்த குடும்பத்துக்கான தண்ணீரை தலைமுறைக்கும் காண்பித்து கொடுத்தவரே, உங்க சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்யும், ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்க கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.